உலகம் உருண்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்குலகம் கண்டறிஞ்சு கூறியதே 16ஆம் நூற்றாண்டில் தான். ஆனால் இதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழர் தன்னுடைய முன்னோர் வழியாக உலகம் உருண்டை அப்படிங்கிற உண்மையாக பரவலாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு சாட்சி திருவாசகம், திருவண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பரந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா, வானியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை அறிவியலை குறித்த 3 முக்கிய செய்திகளை நமக்கு சொல்லுது. உலகம் அல்லது இந்த பூமி உருண்டையான வடிவமானது அப்படின்னு சொல்லுது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், 101 கோடி வான்பொருள்கள், அதாவது இது போல உருண்டையா வடிவமா இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்பொருள்களை நமக்கு சொல்லுது. மூன்றாவது விஷயம், இது இருக்கக்கூடிய வெளி விரிந்து கொண்டே போகும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நமக்கு கொடுக்குது. வான்வெளியில் நிகழக்கூடிய அற்புதங்களை குறித்து மாணிக்க வாசகர் அந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு பாட்டை பாடி வச்சிருக்காருன்னா, ஆஹா, கேட்கவே எவ்வளவு மேஜிக்